இந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் 4 வசனம் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? அவள் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரவேல் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்கு அவளை அதம் பண்ண வாருங்கள் என்கிறார்கள். அந்த இஸ்ரேலோட தேசம் வரைபடத்தில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்ம நாட்டில் அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்ரேல் தேசத்தை உலகத்தில் இல்லாமல் அடிக்கிறது தான் என்னுடைய முதல் இலக்கு. ஆனால் இந்த சொல்லானது ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட 3000 வருஷ காலமாக இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நாட்டில் அதையே கேள்விக்கிறோம். இஸ்ரேல்ங்கிற தேசம் உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய அடையாளமாக அல்லது தேவனுடைய உடன்படிக்கையாக பார்க்கப்பட்டது. இஸ்ரேல்ங்கிற தேசம் உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது அன்னைக்குடைய ஆசை அல்லது ஒரு பெரிய திட்டம். அது காலகாலமாக நீண்டு போயிட்டு இருக்கிறது. இதே மாதிரி தாவூதுடைய ஆலைக்கு உட்பட்ட தேசத்துக்கும் நெருக்கடிகள் வந்தது அந்த நாட்களில். குறிப்பாக 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பல கூட்ட மக்கள் அவர் வென்று தேசத்தை விரிவாக்குகிறார். இதில் குறிப்பாக 5, 6, 7 சொல்லப்பட்ட அந்த எல்லா கூட்டங்களுமே கிட்டத்தட்ட 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ நெருக்கடி எங்களுக்கு இருக்கிறது. அதாவது தாவீது தான் நாட்டோட ராஜா, அவருக்கு தான் சண்டை போகணும், அவருக்கு தான் நெருக்கடி. ஆனால் அந்த தேசத்திலேருந்து ஆசா தன்னுடைய தேசத்துக்காகவும் தன்னுடைய சிறைதனை தாவீதுக்காகவும் தேவத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு. அந்த பின்னில தான் அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது அவர் 2 சாட்சிகளை முன் வைக்கிறாரு. குறிப்பாக 9 நம்ம பார்க்குற மாதிரி அவர் முதல்ல வைக்கிறது கீசோன் என்னும் ஆற்றலில் என்னவரில் அழிக்கப்பட்டு 10ஆம் வசனம், நிலத்துக்கு எருபாய் போன சிசரா யாபின் என்போடு செய்தது போலவும் அவர்களும் செய்யும். 9 2 சொல்லப்பட்ட மீதியான், அது கிதியோன் நாட்களில் மீதியான் மக்களுக்கு நெருக்கடியில் கிதியோன் மூலமாக வந்த நெருக்கடிக்கு தேவன் விடுவித்தார். முதல்ல நம்ம பார்க்குறது நியாயாதிபதியார் 4ஆம் அதிகாரத்தில் இந்த யாபின் சிசரா அவங்களுடைய நிர்வாகம் பற்றி பேசப்படுறோம். நியாயாதிபதிகள் 4:1 யோகத்து மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அதை இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தால் கருத்து விரோதமாக நடந்துட்டாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. அதற்கு தேவன் கொடுத்த தண்டனை தான் 2வது. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசிரியர்கள் ஆளுகிற யாபின் என்னும் கனானிய ராஜாவின் கையில விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்னும் பெயர். அவன் புறஜல்லப்பட்டினமைய ஆரோதேசத்திலே குடியிருந்தான். 3வது அவருக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அதாவது யாபினுடைய ஆட்சியோட சிறப்புல நிறைய ரதங்கள் இருந்தது. அவர் 900 ரதங்கள் சொல்லி நமக்கு பைபிளில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கனானிய மக்களுடைய நெருக்கடி காரணம் இஸ்ரேல் மக்களுடைய பாவம். தேவன் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் உபாகம் 22:38 வாசிக்கிறேன். உன் நிலத்தின் கையையும் உன் பிரயாசத்தினை எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாட்டும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருப்பார். இந்த வசனம் இஸ்ரேல் மக்கள் மேலே பலித்தது. ஏன்னா அவங்க தேவனை விட்டு பின் போய் அவங்க பாவம் செய்தார்கள் அல்லது தேவனுக்கு விரோதமானங்களை செய்தார்கள். அப்போ இஸ்ரேல் மக்கள் இப்போ பாவம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த நியாயாதிபதி 4 3ஆம் வசனத்தில் பின்பகுதியில் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். முதல்ல அவங்க பாவம் செய்தார்கள், அவர்களோட நெருக்கடி வந்தது. திரும்ப அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தெபரால் அல்லது பாராக் இவங்க மூலமாக தேவன் விடுதலை ரட்சிப்பை திட்டமிட்டிருக்கிறாரு. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் யாபின் சேனாதிபதியை சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் சீகோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்து வர எடுத்து அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரேல் தேவனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றான். அதாவது இஸ்ரேல் மக்கள் பாவம் பண்ண போது தேவன் தண்டனை கொடுத்தாரு. திரும்ப அவங்க ஜெபம் பண்ண போது தேவன் புறஜாதி மக்கள் அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. நம்முடைய தேவன் உடன்படிக்கை தேவன். அதாவது அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் மூலமாக உடன்படிக்கை செய்து அவங்களை அந்த தேசத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தேசத்தில் தேவன் சொன்ன சட்டத்தின்படி நடக்காத போது அவங்களை சிரிச்சிட்டார் அல்லது தண்டித்தார். அவங்க திரும்ப ஜெபிக்கும் போது
படையுடன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களால் கொடுத்த உடன்படிக்கைப்படி அந்த மக்களை பாதுகாப்பது தேவனுடைய திட்டம். அதனால அவங்களுடைய உடன்படிக்கை நினைவு கொடுத்து அந்த மக்களை செவி கொடுத்தார். புறஜாதிகளை கையில் ஒப்பு கொடுத்தார். அதை அவங்க யுத்தத்தில் போய் ஜெயிக்கல, தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த யுத்தம் ரொம்ப விமரிசையாக சொல்லப்பட்டாலும் குறிப்பிட்ட 2 வசனம் வாசிக்கிறேன். நியாயத்தில் 5:4 கர்த்தாவே, நீர் சேயீர் இருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்கள் தண்ணீராய் குறைந்தது. அது 4:14 இல்லை 13 இந்த சிசராவோட 900 ரத்தத்தோடு கூட அவங்க இஸ்ரேல் மக்களை படையெடுத்து வரும்போது அந்த ஆட்டங்கள் வரும்போது பெரிய மழை பெய்யுது, பூமி அதிர்கிறது. அந்த தண்ணியில அல்லது அந்த தண்ணியோட சேர்ந்த தொழில ஏற ஓட்ட முடியல. அந்த மக்கள் சிசரோட கூட்டம் அங்கே சோர்ந்து போயிடுறாங்க. திரும்பியும் போக முடியாது, இஸ்ரேல் மக்கள் இருக்க முடியாது. அங்கிருந்து வெளியே வரும்போது தான் அவர் மிக விடாத்து போய் சிசரா அங்கிருந்து தப்பி வரும்போது யாகேல் அவளை வீட்டை கூப்பிட்டு அவனை கொல்றா. அதோட இந்த தெப்பனோட நாட்டில் நடந்த விடுதலை அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சிசரா மட்டும் செத்ததில்லை. அடுத்த 23-24 நீதியை நியாயாதிபதிகள் 4:23 இப்படி தேவன் அந்நாளிலே கனானியரின் ராஜாவாகிய யாகேலை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரேல் புத்திரின் கை கனான் ராஜாவாகிய யாகேலை நிர்மலமாக மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. தேவன் ஒரு ரட்சிப்பு கொடுத்தார். ஆனால் அந்த ரட்சிப்பு ரொம்ப நம்பிக்கையில் மிக குறுகிய காலத்தில் அந்த மக்கள் திரும்பி பாவம் செய்து திரும்பியும் அதே மாதிரி அடிமையாக போனாங்க. அதுதான் நம்ம சங்கீதம் 89 வாசிக்கல, மீதியானுக்கு செய்தது போல செய்யும். அந்த மீதியானுடைய கூட்டத்தில் 11 அவர்களையும் அவருடைய சேனாதிபதிகளையும் ஓரேப்புக்கும் சேப்புக்கும் அவருடைய பிரபுக்களுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். இதுதான் இந்த ஆசாவோட ஜெபம். நியாயாதிபதிகளில் தான் அந்த வரலாறு இருக்கிறது. 6வது நியாயாதிபதி 6:1 இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்கிறாங்க. 7 வருஷம் மீதியான தேவனை ஒப்பு கொடுத்துட்டாரு. திரும்ப அவங்க ஜெபம் பண்ணாங்க. 7வது அதிகாரம் 15 வசனத்தில் பின்பகுதி மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் மீதியன் பாலத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இது கிதியோன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை. 8ஆம் அதிகாரத்தில் இந்த கிதியோன் அவங்களை கீழ்படுத்தி அவனை கொண்டு போடுறான். 8:21 அதிகாரம் இருக்கிறது. அப்பொழுது சேபாவும் சல்முனாவும் நீர் எழுந்து எங்கள் மேல் விடும், மனுஷன் எப்படி அப்படியே அவன் விரலில் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவை சல்முனாய் கொண்டு போட்டு அவரின் ஒட்டங்களின் கழுத்துக்களில் இருந்த சார்ந்து கரையை எடுத்து போட்டார். இப்படி 2 முறை நம்ம 2 சாட்சியை பார்க்குறோம். இந்த 2 சாட்சியையும் ஆசாப் நம்ம உற்சாகப்படுத்தும்படியாக இந்த சங்கீதத்தை அவர் பதிவு செய்து வைத்திருந்தார். தேவனை எங்களை விடுதலை தாருங்கிறது அவருடைய ஜெபம். ஆனால் இஸ்ரேலில் 2 முறை, ஒன்று கனானியர் ஆட்சி பெப்ரான் நாட்களில் யாகை மூலமாக கிடைத்த விடுதலை முதல்ல, 2வது மீதியனோட ஆட்சி கிதியோன் மூலமாக கிடைத்தது. இந்த 2 சம்பவமும் நீங்கள் செய்திருக்கீங்க. அதாவது இஸ்ரேல் தேவன் பராக்கிரமத்தை உன்னதமான தேவன். இதுக்கு முன்னால் நீங்கள் 2 நிகழ்வில் இஸ்ரேல் மக்கள் விடுதலை கொடுத்துருக்கீங்க. அதே போல எங்களுக்கு விடுதலை தரும். இதுதான் அவருடைய ஜெபம். அதாவது இஸ்ரேல் மக்களுடைய தேவன் எந்த அளவுக்கு பெரியவர் என்பதை உலகம் அறிய வேண்டும். 12 வசனம் வாசிக்கிறேன். ஏகோ என் நாமத்தையுடைய தேவரே ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவருடைய எதிர்த்தை வெற்றி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவதாக. அதை 2 சாமுவேல் 8 பார்க்குற மாதிரி தாவீதின் ஆளுகைக்கு விரோதமாக வந்த எல்லா மக்களையும் நீர் அடித்து போட்டு நீங்கள் என்ன செய்யணும், விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த 2 விடுதலை போல தெப்ரான் காலத்திலையும் கிதியோன் காலத்தில் நடந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபிக்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தாரு. அந்த பதில் மூலமாக அவங்களை தெரிந்து கொண்ட அல்லது அழைத்த உடன்படிக்கை செய்த அந்த தேவன் மூலமாக அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு